ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் எம்என் கேட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று பார்த்த அந்த டயக்ராம்லேருந்து அதுலேருந்து ஒரு சிமிலரான இன்னொரு டயக்ராம் தான் பார்க்க போகிறோம். அதில் கொஞ்சம் ஒரு அடிஷ்னலாக ஒரு ஃபியூச்சரை ஒன்று ஆட் பண்ணி நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இன்றைக்கான டயக்ராம் பார்த்து தான் வாங்க நம்ம சாஃப்ட்வேருக்குள்ளே கட்டினாங்களாம். இப்போ நம்ம சால்டோக் சாஃப்ட்வேருக்குள்ளே வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இன்றைக்கி வரைய போகிற டயக்ராமை நான் உங்களுக்கு இப்போ டிஸ்பிளேயில் ஷோ பண்ணுறேன். இப்போ இந்த டயக்ராமை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு சில இப்போ டாப் வியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல கட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது ஏன்னு உங்களுக்கு தெரியாதுன்னா, நீங்கள் ரைட் சைடு வியூவில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களை நான் திருப்பியும் டயக்ராமை ஷோ பண்ணுறேன். அப்படியும் உங்களுக்கு இப்போ புரியலைன்னா இப்போ நம்ம நேராக டிசைன்குள்ளே என்டர் ஆகிடலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு டாப் வியூ செலக்ட் பண்ணிக்கிறேன், ஸ்கெட்ச் பண்ணுறேன். இப்போ ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கிட்டேன். ஸ்மார்ட் டைமென்ஷன்ஸ் போயிட்டு லென்த் ஒரு 160, பிரெத் ஒரு 80, திருப்பியும் நான் சர்க்கிள் டூல் எடுத்துக்கிறேன். சென்டரை சூஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுங்க. அதுக்கு 20 ரேடியஸ் கொடுத்துங்க. 20 டயா கொடுத்துருங்க. இப்போ இந்த சர்க்கிள்லேருந்து இந்த லைனுக்கும் இன் பிட்வீனில் ஒரு 25 mm லென்த்து இருக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பி இதை மிரர் தான் பண்ண போகிறோம். மிரர் ஆப்ஷன் போய்க்கலாம். நம்ம இந்த சர்க்கிளை தான் வந்து மிரர் பண்ண போகிறோம். எந்த சைடுனா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைடில். எப்பயுமே டைமென்ஷன்ஸ்லாம் கரெக்டாக அலைன் பண்ணி கொடுங்க. இப்போ நம்ம இதை ஃபுல்லாக ஸ்கெலிட்டனாக மாற்ற போகிறோம். 30 mmக்கு மாற்ற போகிறோம். இப்போ நான் உங்களுக்கு வந்து டயக்ராமை ஷோ பண்ணுறேன். 2D டயக்ராமாக பாருங்கள். ஃப்ரண்ட் பிளேனில் தெரியும் 30 mm வந்து அதோட திக்னஸ் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பிளேன் தான் வரைய போகிறோம். ஆனால் இதில் ஒரு சின்ன நம்ம ஒரு அடிஷ்னலான ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணோன்னா, ஃப்ரண்ட் பிளேனை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ரெஃபரன்ஸ் ஜியோமெட்ரிக் இருக்கா, அதுக்கு போய்ட்டு பிளெயின் இருக்கும் பாருங்கள். பிளெயினை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் பிளேன் உங்களுக்கு வரும். இப்போ இதோட சைஸ் ஃபுல்லாக வந்து 80. அப்போ நம்ம என்ன கொடுக்கணும், 40 கொடுக்கணும். 40 கொடுத்துட்டோன்னா கரெக்டாக சீட்டன் ஆகிடும். பட் நம்மளோட டயக்ராமை பார்த்தீங்கன்னா இது வந்து மேலே தான் இருக்கும். நம்ம வரைய போகிறது வந்து டு த ஆப்போசிட்டில் இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃப்ளிப் ஆப்செட்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்தாண்ட சைட் போயிடும். இப்போ இந்த சைட் போயிடுச்சா, இப்போ நம்ம வந்து ஓகே கொடுத்துட வேண்டியதான். இப்போ இந்த பிளெயினை கிளிக் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணுங்கள். நம்ம சர்க்கிள் டூல் எடுத்துக்கலாம். radius 15, between length வந்து 40,
அகெயின் நம்ம சர்க்கிள் டூல் எடுத்துக்கிட்டு சாரி ரேடியஸ் 15னா 30 30னா 60. ஓகே, இதில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் என்னன்னா, நம்ம ரேடியஸ் கொடுக்குறோமா இல்லை டயாமீட்டர் கொடுக்குறோமான்ற ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் போர்ஷன் முடிஞ்சிச்சு. ஆனால் இதுலேயும் ஒரு மிஸ்டேக் வச்சுருப்பாங்க. இப்போ நான் அந்த 2D டயக்ராமை போடுறேன், அதை பாருங்கள். இப்போ டாப் வியூவிலேருந்து பார்த்தா ரெண்டு லைன் இருக்குது. ஒன்று திக் லைன், இன்னொன்று வந்து டாட்டட் லைன் இருக்கா. அப்படியே ஃப்ரண்ட் லைனில் பார்த்தீங்கன்னா அந்த கர்வ் மாரி ஒன்று வளைஞ்சிருக்கும். அந்த பாட்டம்லேருந்து கொஞ்சம் டாப்புக்கு போகிறப்ப கர்வ் மாரி வளைஞ்சிருக்கும். ஆனால் அந்த கர்வ் வந்து இதில் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதே சமயம் ரைட் சைடு பார்த்தீங்கன்னாவும் அந்த கர்வ் இருக்க ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்கும். அப்போ அந்த கர்வ் வந்து பிரிண்டிங் மிஸ்டேக். அதனால் நம்ம அதை வந்து எடுத்துக்க வேணாம், கன்சிடர் பண்ண வேணாம். இப்போ நான் ஹரிசாண்டலாக ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டு திருப்பி ட்ரிம் ஆப்ஷனுக்கு போயிட்டு கட் பண்ணிக்கிறேன், டெலீட் பண்ணிக்கிறேன். ஃபீச்சர்ஸுக்கு போய்க்கலாம். இப்போ வந்து இதுவும் 30 mm தான். நீங்கள் ரைட் சைடு வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதுக்கு 30 mm கொடுத்துருப்பாங்க. ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த பிளேனை ரைட் கிளிக் பண்ணிட்டு ஹைட் கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு டாப் வியூவிலேருந்து பார்த்தா தெரியும், இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம ரைட் சைட் ஸ்கெட்ச் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நடுவில் கட் பண்ணணும். நம்ம லைன் டூலை எடுத்துக்கிட்டு ஒரு 10 mm ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ சென்டரில் ஒரு ரெஃபரன்ஸ் லைனை ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த டயக்ராம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மொத்தமாக லென்த்து வந்து 80 இருக்கும். இப்போ இந்த 80ல் நம்மளுக்கு 40 போயிடுச்சு. எப்படின்னா இப்போ இந்த 2D டயக்ராமை பாருங்கள், ரெண்டுத்துக்குமே 10 கொடுத்துட்டாங்க. அதேமாரி ஒரு சைடு 20 போயிடுச்சு, இன்னொரு சைடு 20 போயிடுச்சு. 80ல் 40 போயிடுச்சு, மீதி 40 தான் இருக்குது. இந்த சைடு ஒரு 20, அதை அப்படியே மிரர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்லோப்பில் ஒரு லைனை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ திருப்பி இதை மிரர் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து இந்த சென்டர் பாயிண்ட் மட்டும்தான் கட் ஆகணும். இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்டை மட்டும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிக்கிட்டா நம்ம டயக்ராம் க்ளோஸ் ஆகிடுச்சு. சாரி, இந்த சென்டர் லைன் எடுக்காமல் விட்டோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஈவனாக கட் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் இருக்கிறது அப்படியே இங்கே இருக்கும். அதேமாரி ஃப்ரண்ட் பிளேனில் இருக்கிறதும் உங்களுக்கு அப்படியே இருக்கும். டாப் வியூவில் இருக்கிறதும் அப்படியே இருக்கும்.
ரைட். இதுதான் நம்ம இன்றைக்கி பார்த்த வீடியோ. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்னென்னா பிளெயினை வச்சு எப்படி ட்ரா பண்ணுறது, அடுத்த வீடியோவில் பிளெயினை வச்சு எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. டாட்டா, பாய் பாய். நன்றி நன்றி நன்றி.